ஸ்ரீ குருப்யோ நம. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பாதம் பணிந்து யூனிவர்ஸ் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். மகாலயபட்ச புண்ணிய காலம் புரட்டாசி புண்ணிய தினத்தை பற்றி பார்ட் 1 வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தோம். என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அதிகாலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சிடணும், எல்லோரும் ஒன்றா கூடணும், வீட்டுக்கு வாசல்லாம் தெளிச்சிடணும். ஆனால் கோலம் போடக்கூடாது. 18/9/2024 புதன்கிழமை தொடங்கி 2/10/2024 புதன்கிழமை முடியுது. அதாவது வளர்பிறை தேய்பிறை பிரதமையில் ஆரம்பித்து வளர்பிறை அமாவாசை ஆரம்பிக்கும்போது அமாவாசையில் முடிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அதில் பார்த்திங்கன்னா 18/9/2024 புதன்கிழமை வரக்கூடிய திதி பார்த்திங்கன்னா பிரதமை, தேய்பிறை பிரதமை. அந்த அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது நமக்கு வரக்கூடிய பண வரவு வரும். பண வரவுகள் ஏற்கனவே பெண்டிங்காக நிற்கிற பணமாக இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு வந்துட்டு இருக்கிற பணம் இல்லையா கொஞ்சம் அபரிதமான பணமாக வரும். அதுக்கு உண்டானது பிரதமை. இந்த மாதிரி ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு விசேஷம் இருக்குது. 19/9/2024 வியாழக்கிழமை திருதியை. அந்த திதியில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது நமக்கு ஒழுக்கமான குழந்தை பேர் மெயினாக கிட்டும். அது இல்லாமல் அந்த குழந்தைகள் ஒழுக்கமான குழந்தைகளாக பிறக்கிற மாதிரி அந்த பித்ருக்கள் நமக்கு அருள் புரிவாங்க. 20/9/2024 வெள்ளிக்கிழமை திருதியை திதி. இந்த திதியை பார்த்திங்கன்னா சிவபெருமான் அந்த சந்திரனை தூக்கி தலையில் சூடினால தான் அந்த திருதியை, தேய்பிறை திருதியை. இந்த அன்னைக்கு நம்ம பித்ரு தர்ப்பணம் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா எண்ணிய எண்ணம் நிறைவேறும். எந்த மாதிரி எண்ணமாக இருந்தாலும் சரி, ஒரு வழிபாடுகள் பண்ணுறது மூலமாக இது கண்டிப்பாக நிறைவேறும். 21/9/2024 சனிக்கிழமை சதுர்த்தி திதியும் இணைந்திருக்குது. அது இல்லாமல் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஓட்டுறதுனால அது மகாபரணின்னு எடுத்துக்கிட்டு அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா பித்ருவுக்கு நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பணம் செய்கிறதுனால எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் உயிர் பயம் நிறைய பேருக்கு இருக்குது. யம பயம்னு சொல்லக்கூடிய இந்த யம பயம் நீங்கும். 22/9/2024 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதியோடு சேர்ந்துருக்கு. அந்த பஞ்சமி திதியில் நம்ம பித்ரு தர்ப்பணம் தரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வீடு, இது வரைக்கும் வீடு வாங்காதவங்க இந்த இதில் அனுஷ்டிக்கும் போது வீடு கிடைக்கும், நிலம் கிடைக்கும். 23/9/2024 6வது நாள், அதாவது திங்கட்கிழமை சஷ்டி திதி. இந்த அன்னைக்கு நம்ம பித்ரு தர்ப்பணம் தரும்போது அளவற்ற வெற்றி புகழ் சேரும், சிறந்த பதவிகள் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25/9/2024 புதன்கிழமை அஷ்டமி. இது மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழ் மாதங்களில் மத்தியத்தில் வர்றதுனால, அதாவது நடுவில் வர்றதுனால இதுக்கு மத்தியாஷ்டமி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அந்த அன்னைக்கு நடக்கக்கூடிய யோகம் பார்த்திங்கன்னா வியாதிபாதம் அப்படிங்கிற யோகம். வியாதிபாதம் தான் இந்த முன்னோர்களுக்கு உண்டான மிக மிக முக்கியமான யோகம். அந்த மகா வியாதிபாதம் வருது அந்த அன்னைக்கு. அதுவும் மத்தியாஷ்டமி சேர்ந்ததுனால அந்த அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்குறது இருக்கிறதுலே மிக மிக சிறப்பு. தர்ப்பணம் தரவங்க எல்லா நாளுமே தரணும். அதில் ரொம்ப முக்கியமானது மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய 21/9/2024 சனிக்கிழமை வர்றது ஒன்று, 24/9/2024 செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய மத்தியாஷ்டமியும் மகா வியாதிபாதம் சேர்ந்தது. இது இந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா புத்தி கூர்மை, அறிவில் ஒரு இது, அப்புறம் மனசு தெளிவு, இந்த மூணுமே இந்த இது அனுஷ்டிக்கிறதுனால கிடைக்கும். இது நார்மலாக அவி தவா நவமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்னைக்கு நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் தரும்போது, அதாவது திருமணம் ஆகாத இருக்கிறவங்க தர்ப்பணம் கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். அதே மாதிரி பெண் குழந்தைகள் முக்கியமாக இந்த திதி அனுஷ்டிக்கிறதுனால தான் அதிகமான பெண் குழந்தைகள், அறிவாற்றல் மிகுந்த பெண் குழந்தைகள் கிடைக்கும். தரும்போது நமக்கு ரொம்ப நாளாக நிறைவேறாமல் இருந்த பல ஆசைகள் இதில் நிறைவேறும்னு சொல்கிறாங்க. 8/9/2024 சனிக்கிழமை ஏகாதசி திதி வருது. அந்த அன்னைக்கு நம்ம பித்ரு தர்ப்பணம் செய்யறதுனால நம்ம குழந்தைகள் படிப்பு, விளையாட்டு, அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு இதுலேயும் அவங்களுக்கு ஒரு நல்ல தேர்ச்சி வர்றதுக்கு உண்டான திதி இந்த ஏகாதசி திதி. 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி 13ஆம் தேதி வரக்கூடிய திதி துவாதசி திதி. இந்த அன்னைக்கு நம்ம யாருக்காக அனுஷ்டிக்கணும்னா சன்னியாசிகளுக்காக. இதை சந்நியஸ்த மகாலயம்னு சொல்லுவாங்க. இந்த குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு போய் இல்லறத்தில் ஈடுபடாமல் சன்னியாசமாக போனவங்களுக்காக இது பண்ணுறது. இந்த இது பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அவங்களோட ஆற்றல் அப்படியே நம்ம குடும்பத்தை அருள் பாலிக்கும்னு சொல்கிறாங்க. 30/9/2024 புரட்டாசி 14ஆம் தேதி திங்கட்கிழமை வரக்கூடிய திதி பார்த்திங்கன்னா திரையோதசி. இது பார்த்திங்கன்னா கஜக்ஷ மய
மாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விதவைகளுக்காக சொன்னது. விதவைகள் அனுஷ்டிக்கலாம். இல்லைன்னா விதவையாக இருந்து இறந்தவங்க அவங்களோட இதில் யாரோ இருந்தாங்கன்னா அவங்க இதை அனுஷ்டிக்கலாம். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, நம்ம போன பிறவிலையும் இந்த இதுலேயும் அறியாமல் செஞ்ச பாவங்கள் எல்லாமே இதுலேருந்து விலகுன்னு சொல்கிறாங்க. 2/10/2024 புதன்கிழமை புரட்டாசி 16. இந்த அன்னைக்கு தான் மிக மிக முக்கியமான புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை. இதை வந்து மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 14 நாட்களும் அவங்க பித்திருக்கள் தங்கியிருந்து நம்ம செஞ்சது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்துட்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அவங்க திரும்பியும் பூலோகத்தை விட்டு சொர்க்கலோகம் போகிற நாள் தான் இந்த நாள். இந்த அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெகுலராக தரக்கூடிய திதியும் கொடுக்கணும், அது இல்லாமல் அந்த அமாவாசை கொடுக்கக்கூடிய திதியும் கொடுக்கணும். அந்த அன்னைக்கு மொத்தம் 2 தர்ப்பணம் கொடுக்கணும். எல்லாருமே மற்ற எல்லாருமே இந்த எல்லாத்துக்கும் சேர்ந்தவங்க இதில் வந்திருக்கணும். வந்து எல்லோரும் சேர்ந்து ஒன்றா கொடுக்குறது ரொம்ப 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 விசேஷமானது. இது வந்து பித்ருதோஷம் சுத்தமாக நீங்கிடும். பித்ருக்கள் நமக்கு கண்டிப்பாக ஆசை பண்ணிட்டு போவாங்க. இந்த 14 நாள் அவங்க நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இதுக்குண்டான முழு பலன் கிடைக்கிறது இந்த அமாவாசை தான். இது வந்து சர்வ மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா பணம் வரவு, குழந்தை பேர், பகைவரெலாம் விலகிறது, வீடு, நிலம், சொத்து, புகழ், பதவி, நல்ல அறிவு, புத்தி, வாழ்க்கை துணை, நீண்ட நாள் நடக்காத ஆசை, படிப்பு, தங்கம், பட்டப்படிப்பு, தொழில், பாவம் எல்லாம் இதுலேருந்து விலகி போய் எல்லாம் நிம்மதியான வாழ்க்கை எல்லாருக்குமே கிடைக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை டைம் ஒதுக்கி பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றிகள். உங்கள் அனைவர் வீட்டிலையும் இந்த மகாலய பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க இறைவனை வேண்டுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.